சர்க்கரை வியாதியை நாம இக்னோர் பண்றோம், கண்டுக்காம இருக்கோம் அப்படின்னா முதல்ல பாதிக்கப்படுறது கிட்னி தான். அது டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல போய் நிறுத்தும் நம்மள. ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள்பட்ட சர்க்கரை வியாதியில இருக்கிறவங்களுக்கு 3ல் 2 பேருக்கு கிட்னி பாதிப்பு ஏற்படுது. அதோட சேர்த்து பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் அன்கண்ட்ரோலா இருக்கும்போது நிலைமையை ரொம்ப மோசமாக்குது. டைப் 1 டயபெட்டிக்காக இருக்கிறவங்க அதை இக்னோர் பண்ணுறாங்கன்னா முதல் 10 வருஷத்துக்குள்ளாலேயே அவங்க கிட்னி காலி ஆகிடும் அப்படின்னு அதே ஆராய்ச்சி சொல்லுது. கிட்னியில் கிட்டத்தட்ட 1 மில்லியன் நெஃப்ரான்கள் இருக்குது. இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, ரத்தத்தில் உள்ள கழிவுகளை சுத்தம் பண்ணி சிறுநீரில் வெளியேற்றுறது தான். அதீத சர்க்கரை வியாதி இருந்து நம்ம அதை கண்டுக்காமல் இருக்கும்போது இந்த நெஃப்ரான்கள் பாதிப்படைஞ்சு அதோடைய வேலையை செய்ய விடாமல் நாமளே தடுத்துடுறோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்புமின் அப்படின்ற ஒரு புரோட்டீன் கிட்னி வழியாக லீக் ஆகி நம்மளுடைய கிட்னி பிரச்சனைக்கு ஒரு ஆரம்ப கட்ட பிள்ளையார் சொல்லியை போட்டு இதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு சர்க்கரை வியாதியை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம்னா இந்த நிலைமையிலேருந்து நம்ம ஈஸியாக வெளியில் வந்துடலாம். ஆரம்பத்திலேயே இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றது கொஞ்சம் கடினம் தான். ஏன்னா யாரும் இங்கே தொடர்ந்து ரத்த பரிசோதனையெல்லாம் செய்யறதில்லை. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், 40 வயதை கடந்த ஒருவர் 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரத்த பரிசோதனை செஞ்சு அவருடைய ரத்த சர்க்கரை அளவுகள் இந்த மாதிரி கிட்னி ஹெல்த் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு உணவு முறை அல்லது உடற்பயிற்சி அதோட சேர்த்த மருத்துவம் இதெல்லாம் செஞ்சு இதை ஆரம்ப கட்ட நிலையை கண்டுபிடிச்சி அதுலேருந்து வெளியில் வரலாம். குறிப்பாக கிட்னி பாதிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலே நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் அதிகமாக ஆரம்பிச்சு அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிட்னிக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு. பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறது, குறிப்பாக சர்க்கரை வியாதிகள் இருக்கிறவங்க பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய கிட்னி பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ உடனடியாக நம்ம செயல்பட்டு அதை சரி பண்ணணும். இதுக்கு இன்னும் நிறைய அறிகுறிகள் இருக்குது, இதை பின்னாடி பார்க்கலாம்.